स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे போலீஸ் ஏரியா மாதிரி மோப்பம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. காக்கி சட்டை முருகா காட்டுறியரோ? மரம் வெட்டுற கைய மாத்தி வெட்ட வச்சிடாதீங்க. காங்கையா, எதுக்கு இப்படி விரோதிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? நீங்க அப்படித்தானே கொஞ்ச நாளா நடந்துக்கிறீரு. இப்ப எதுக்கு எங்க காலனி பக்கம் போயிட்டு வரீரு? ஓ அதுவா? கொலை ஒண்ணு நடந்தா சம்பந்தப்பட்டவங்க தான் அதை பத்தி கேட்க முடியும். சம்பந்தப்பட்டவங்கன்னு யாரு சொன்னது? காங்கையா, எங்களுக்கு ஆளுங்க அதிகம், உடனே செய்தி தெரிஞ்சிடும். எங்களை பத்தி யாராவது வந்து சொன்னாதான் உங்களுக்கு செய்தி கிடைக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க ஒண்ணு நினைச்சாலே போதும் வந்துருவோம். வந்துட்டோம்ல. நீங்க அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நாங்களே வந்துட்டோம்ல. சரி, உங்களை மீறி இங்க எதுவும் நடக்காதுதான். அதனாலதான் அந்த வேலப்ப சாவை பத்தி கேட்கறதுக்காக நான் போயிருந்தேன். அதை என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்பா பொண்ணுகிட்ட கேட்டா எப்படி? வேலப்ப சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பொண்ணுகிட்ட தான் பேசியிருக்கான்.
பேசியிருக்கான்னா? சரி காங்கையா, வம்பு பண்ணியிருக்கான். பதிலுக்கு பொன்னி அவனை திட்டி விட்டுருச்சான். அதை பத்தி விசாரிக்க தான் நான் போயிருந்தேன். இனிமே போகாதீங்க. பொண்ணுகிட்ட ஆம்பளைங்க சம்மந்தம் இல்லாம பேசுறது அண்ணனுக்கு பிடிக்காது. விட்டுருங்க. காங்கையா, டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ம், அதான் சொன்னனே திருமணி தண்டிச்சிட்டாருன்னு. வேணும்னா அவரை போய் கைது பண்ணீங்க. இதெல்லாம் என் வேலைக்கு உல வைக்கிற காரியம் காங்கையா. அது போனா போட்டோம், அதான் நாங்க இருக்கோம்ல, 1000 வேலை தரோம். போய் புதுசா வந்த ஆபீசரை நம்ம பக்கம் கொண்டு வர வழியா பாருங்க. அதை விட்டுட்டு திரும்பவும் இந்த விவகாரத்தை கையில எடுக்காதீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அண்ணன் சும்மா இருக்க மாட்டாரு. அது யாரா இருந்தாலும் சரி. போங்க. விக்கி, ஒரு 1 hour இருக்குமா? ஒரு பைக்கு, ஒரு காரு, ஏன் இன்னும் ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியல. இந்த ரோடு எந்த ஊருக்கு போகுதுன்னு கூட தெரியல. How about GPS? ம்ஹும். என்னம்மா? அம்மா? விக்கி, அம்மா எங்க போறாங்க? வா. அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா. அம்மா, அம்மா. நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா. அம்மா போகாதீங்கம்மா, நில்லுங்க. நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. நில்லுங்க. அம்மா, அம்மா. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா இருங்கம்மா. அம்மா. எங்க போறாங்க விக்கி? தெரியலையே. அம்மா, அம்மா. அம்மா, எங்கம்மா போறீங்க? அம்மா. 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 அம்மா, அம்மா. அம்மா, கோயிலுக்கு எதுக்கு வந்து நிக்கிறீங்க? யாரு? இதுல யாருக்கு மரணகண்டம் இருக்கு?
மரணகண்டமா? அப்படிலாம் இங்க யாருக்கும் இல்ல. ஏன் இப்படி கேக்குறீங்க? அ, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரோ எனக்கு எப்படி தெரியும்? மரணகண்டம் இல்லைன்னா இங்க இருக்க வந்தீங்க? அது பிரியா. நான் இல்லை நாங்கள் இந்த வழியாக போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலை பார்த்த உடனே ஆமாம் இது என்ன கோயில்? இது மயான தீரன் கோவில். மயான வீரனா? அப்படின்னா மயானத்துக்கு சாமி தான் மயான தீரன். செவனாண்டி கோயில். உயிருக்கு கண்டம் இருக்கிறவங்க வந்து வேண்டிக்கிற கோயில் இது. எப்பவாச்சும் யாராவது வருவாங்க. அதான் உங்களை பார்த்ததும் அப்படி நினைச்சேன். நாங்கள் பனிக்கிற மலைக்கு போயிட்டுருக்கோம். வர வழியில் ஒரு சித்தர் அந்த மலைக்கு போகிறதுக்கு வழி சொன்னார். ஆனால் அந்த வழி எங்களுக்கு சரியாக புரியாமல் தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். அதான் உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. எந்த சித்தர் சொன்னாரு? கொடை சித்தர்னு சொன்னாரு. என்னங்கய்யா? நிஜமா அவரை பார்த்தீங்களா? ஆமா, அவர்தான் சொன்னாரு இதான் நாங்க போக வேண்டிய பாதைன்னு. அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். எங்கேயும் யாருக்கிட்டையும் விசாரிக்க வேண்டாம். அவர் சொன்ன வழியிலேயே போங்க. எங்க பனிக்கிற மலைக்கா? அது எனக்கு தெரியல. ஆனா கொடை சித்தர் வாக்கு சும்மா கிடைக்காது. யாரு கண்ணுக்கு அனாவசியமா தெரியாத ஆளு உங்களை தேடி வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாருன்னா அதுல அர்த்தம் இருக்கும். ஆராயாதீங்க. நீங்க அவரை பார்த்துருக்கீங்களா? இல்ல. இந்த கோவிலை நிர்மாணிச்சது கூட அவர்தான்னு சொல்லுவாங்க. அவர் இங்க 120 வருஷமா வாழ்ந்திருக்கிறாரு. வருஷமா? ஆமா. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு சிலர் காட்டுக்குள்ள பார்த்துருக்குறாங்க. கேட்டதுக்கு எல்லை காக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இங்க வர்றதே இல்லை. எங்களுக்கும் அவரை பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சு. அதனால தான் அவர் பேச்சை மீறாம இந்த வழியில வந்துட்டோம். ஆனா எங்களை இந்த பக்கமா திருப்பி விடுறதுக்கு என்ன காரணம்னு தெரியாம குழப்பமா இருக்கு. போய் குகை கிழவரை பாருங்க. பதில் கிடைச்சாலும் கிடைக்கும். அவர் யாரு? கொடை சித்தருடைய சீடர்னு சொல்லுவாங்க. எங்க இருக்காரு? இதோ இந்த காட்டு வழியா போனா ஒரு குகை வரும். வாசல்ல ஒரு சூலம் இருக்கும். அங்க போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவரா வருவாரு. வேணா விக்கி, இதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு தோணுது. நம்ம அம்மாவுக்காக கிளம்பணும். இப்ப ரொம்ப திசை மாதிரி போற மாதிரி இருக்கு. இல்ல பிரியா, நாம என்ன ட்ரை பண்ணாலும் நாம போற பாதையும் இடமும் நம்ம கையில் இல்லைன்னு தான் தோணுது. நடக்கிற எல்லாமே நமக்காக எப்பவோ டிசைட் பண்ண மாதிரி இருக்கு. நாம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா நாம் தொடர்ச்சியாக சந்திக்கிற ஆட்கள் எல்லாம் தப்பானவங்க இல்லை. ஆமாம் பிரியா, ஏதோ ஒரு சக்தி நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது அந்த பொண்ணை காப்பாற்ற கூட இருக்கலாம் இல்லையா? 2 தடவை தோத்த நீ இந்த தடவை நீ ஜெயிக்கிறதுக்கு தகவல் கிடைக்கும் போது அதை நம்ம மறக்க வேண்டாம் பிரியா. அவரையும் பார்த்துடலாம். அம்மா இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும்.
நம்ம மட்டும் பார்த்துட்டு வரலாம். அம்மா எப்படி தனியா? பூசாரி இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம். சரி. ஐயா, நல்லா இருக்கணும் தாயி. கருவமுள்ள இல்ல, அதான் கடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கிற, பாகுபாடு பார்க்காம பட்டுன்னு என் காலை பிடிச்சிட்டியம்மா. எங்க எல்லையம்மா என்னைக்கும் ஒன்று குறையில்லாம வச்சுக்கிட்டோம். இப்ப நடக்க முடியும்ல? ரொம்ப வலிக்குதா? அது கொஞ்ச நேரம் அப்படிதாம்மா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். இதெல்லாம் பிறந்ததுல இருந்து பாக்குற கருமம் தானே. சிரமம் பார்த்துக்கிட்டு செவனேன்னு உட்காந்தா சோறு என்ன வானத்துல இருந்தா கொட்டும்? நாம தானே உழைச்சாகணும். எல்லாம் பழகி போச்சுதா. என்ன இப்பெல்லாம் மனசு திடமா இருந்தாலும் உடம்பு தாங்க மாட்டேங்குது. வயசாகுதுல்ல. ஏன் உங்களுக்கு உதவுறதுக்கு வீட்ல யாரும் இல்ல? ஏன் இல்லாம அதுங்க இருக்குதுங்க. 1008 ஆளு, அம்பு, சேனை எல்லாம். பத்தாததுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் இருக்கா, பேரு பொன்னி. யாரு இருந்தா என்னம்மா, நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். ஆடு மாடுங்களே சாவர வரைக்கும் உழைக்குதுங்க, நமக்கு என்ன கேடு வந்துச்சு? என்னம்மா வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பாக்குற? ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல, உங்களை பார்த்தா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா. இப்ப என்ன வந்துச்சு? என்னையும் உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்க. ஒரு கைப்பிடி தாயி. பார்த்து பார்த்து பிடிச்சுக்கோங்க. ஆமா, இந்த காட்டுக்குள்ள அதுவும் தனியா வந்திருக்க. நீ யாருமா? ஆபீஸ்ல சேர்ந்திருக்கியா? டவுன் பொண்ணு மாதிரி இருக்கிய? இல்ல இல்ல, நானும் உங்க இனத்து பொண்ணுதான். டவுன் உடுப்பு போட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வீட்டுக்கு போய் முள்ளு குத்துன இடத்துல பச்சைல போடுங்க. அப்புறமா நான் உங்களை பார்த்து விளக்கமா சொல்றேன். சரிம்மா. நம்ம வீட்டுக்கு அவசியம் ஒரு எட்டு வந்துட்டு போ. தலைவர் வீடு எதுன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க.
கண்டிப்பா வருவேன். இப்போ இல்ல, சந்தர்ப்பம் வர்றப்போ நானே வருவேன். நீங்க இப்ப கிளம்புங்க. சரிம்மா, நான் வரேன். ம். பார்த்து பத்திரமா போமா. விக்கி, என்னாச்சு? யாரோ பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. யாருமே இல்லையே. பயப்படாத, வா போலாம். விக்கி, ஆ, சோலோ அங்க இருக்கு. வா விக்கி, போலாம். ம். பிரியா, அங்க பாரு.